எல்லாம் லைட்ட போடல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, தான் ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, ஈவெண்ட் வரலாறுப்பா நல்லா போயிருந்துச்சுன்னா பார்ட் 2 வரும்ட்டு. இன்னைக்கு பார்ட் 2 தான் எடுக்க போகிறோம். டைம் ஆகி ஆமாம், பார்ட் 1 வந்து வெற்றி நிறைய போட்டுருச்சு. அதனால பார்ட் 2 இப்போ நம்ம இருக்க போகிறோம். அப்படி ஒன்றும் தெரியலையே எனக்கு. எங்களுக்கு அது வந்து போட்டுருச்சு, புரியுதா? பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்ட் 2 வெற்றி நட போகிறோம். ஏன்னா நான் வந்திருக்கேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க. நீ வந்ததுனால வெற்றி நடை போடுமா? அவங்களால தான் போடணும். போடுவாங்க. நான் வந்துட்டேங்க. கண்டிப்பாக போடுவோம். போடலைன்னா பாலாவை போட்டுற வேண்டியதான். கதை ஆல்ரெடி போட்டு செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஓகே, கதை கேட்க ரெடியாடா கண்ணாயிரம். அந்த வெப்பன் சனி யார் ஃபர்ஸ்ட் இது பண்றது? 2 பேரா இருந்தாலும் போன டைம் நம்ம இது பண்ணிட்டோம். 3 பேர் இருக்கோம். போடுங்க. எல்லா சாபத்திரிலாம் வேணாம், விடுங்க. இப்படி இருந்து வரட்டும். இல்ல இப்படிதானே. அப்ப அதான் பாலாதான் உருட்டுங்க, அவன் எடுக்கட்டும். ஓகே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகே, பாலா கண்ணை மூடிட்டு போலாம். கண்ணு திறந்துட்டே இருக்கிறான். மொத்தம்லாம் கொடுக்குறான். காலே பாருங்க. அனுபவம்னா ஃபர்ஸ்ட் நம்ம அனுபவம்னா நம்ம வாழ்க்கையில செருப்படி இதெல்லாம் பத்து. தெரிந்து இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதா அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு அனுபவம் நம்ம எடுத்துக்கலாம். உனக்கு என்ன சுத்தம் அனுபவம் என்ன நான் சொல்றேன். இப்போ ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. மோட்டிவேஷன் காலேஜ் ஃபங்க்ஷனா ஸ்கூல் ஃபங்க்ஷனா? இப்ப அனுபவம்னா முன்னாடி வந்து 1000 பேர் உட்கார்ந்து மாதிரியும், நீ மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற மாதிரியும். I'm an agent. நான் செஞ்சதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது சார். I'm sworn to secrecy. I'm known by my failures. அனுபவம் மட்டும் சொல்லடா. அதுலதான் நடந்திருக்கும், அது சொல்லடா. ஏதோ ஒர்க்கு கூட சொல்லலாம் போலாம். இப்ப வந்து ஒரு சின்ன ஓகே காலேஜ் எல்லாம் முடிச்சு ஒரு வேலைக்காக போயிருந்தேன். அங்க என்ன ஆச்சுன்னா, கூட்டு போயிட்டு ஒரு 100 பேர் இருந்தாங்க. 100 பேர் இருக்கும்போது பெரிய கம்பெனிடா அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு உருட்டான கம்பெனி. அங்க போயிட்டு ஒரு 5000 காசு கட்டுங்க, ஒரு 1 ரூபா அந்த குண்ணே அழைச்சிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது தெரியல. ஒரு 300 ரூபா காசு அட்வான்ஸ் சொல்லி ஒரு 300 ரூபா காசு வாங்கிட்டாங்க. அப்ப நினைச்சேன், இதே மாதிரி இன்னுமே எவன்ட்டும் ஏமாறக்கூடாது. நம்ம ஜாப் சொல்றவன் எல்லாமே ஒரிஜினலா இருந்தா காசு எதுவுமே கேட்க மாட்டான். உள்ளவே குமார். காலேஜ் முடிச்ச டைம்ல எனக்கு இது நடந்தது. இது ஒரு அனுபவம் எடுத்துக்கிறேன். போய் காசு கட்டி ஏமாந்துருக்குற. அது ஒரு 4 டைம் ஏமாந்தேன். நீங்களும் போய் அங்கேயும் ஏமாந்துடாதீங்க. ஆமா, நாங்களும் ஏமாந்துருக்கேன். வந்துச்சுன்னா சொல்றேன். என்ன இன்னொரு இதுல வேணா நம்ம சொல்லலாம், ஏமாந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து 3 பேர் குமுற வேண்டியதுதான். அடுத்தது இங்க இருக்கா அற்புதம். பசங்களோட கிரிக்கெட் விளையாட போகும்போது அப்ப வந்து பால் உடைச்சிரும், தொலைஞ்சிரும். சரி, அப்போ போகலாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும்போது வந்து போயிட்டு இருக்கும்போது வந்து ஏதோ ஒரு ஓரத்துல இன்னொரு புது பால் ஒண்ணு கிடைக்கும். அதுவே பரவாயில்லடா, நமக்கு ஒரு பால் கிடைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் விளையாட வந்து போவோம். அந்த மாதிரி நடந்த மூமெண்ட் வந்து ஒரு அற்புதமான மூமெண்ட். எல்லாம் அதிசயம் எப்படி வேணா சொல்லலாம். இல்ல அதிர்ஷ்டம் இல்ல, அற்புதம் வச்சுக்கலாம். அதை சரி, இன்னொன்னு வேணா சொல்றேன். அவ்வளவு விடுங்க, அதே வச்சுக்கலாம். அதுதான் அற்புதம். ஆமா, அந்த நான் கொடுக்குறியா? கற்பனை. ஐயோ, கற்பனைன்னா அது ஏகப்பட்டது இருக்குது. சொல்லிக்கிட்டே போலாமே. கற்பனைன்னா நான் தான்டா இல்லையோ. இன்னொன்னு தெரியுமா, பாலா தான் பேட்மேன். நான் உனக்கே தெரியாது. குமார் யாரு இவரு? நம்மளுக்கு ஒரு கிரஷ் இருக்கும். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே கண்ணே.
வேட்டைக்காரன் படத்துல அந்த ட்ரெயின்ல பார்த்த உடனே அந்த இது வருமே. அப்பயே வந்து மேரேஜ் பண்ணி அப்பயே குழந்தை பெற்று டேய் ரமேஷ் டிஸ்டர்ப் பண்ணிருக்கடா, டிஸ்டர்ப் பண்ணாத ரமேஷ், இந்த மாதிரி காலையில மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட வெறி என்னன்னா வெறின்றான் நீ இது ஒரு இமேஜினேஷன் சொல்றேன், நான் வாழ்றத சொல்றேன். புரியுதா? நான் கற்பனை நான் வந்து கற்பனை தான் எனக்கு பவர் ரேஞ்சர்ஸ் ஆகிற மாதிரி படம் கற்பனையில வந்து சின்னதாகி சின்னதாயா என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? குட்டி மனிதர்கள் ஆளுங்களை வச்சிருக்காங்க. ஸ்டூவர்ட் லிட்டில் மாதிரி, அது எலி மாதிரி. சின்னதாயி என்ன பண்ண போற? ஜாலியா எங்க சுத்துறது? இங்க இருந்து நடக்கிறதுக்கே ஒரு நாள் ஆயிருமே. யாரும் அது ஒரு கற்பனையா யோசிச்சுட்டு காலம் என்ன வரப்போகுது தெரியல. நான் நினைச்சது மட்டும் வரைய கூடாது. விவாதம். நான் வந்து ஒரு மாசம் பக்கம் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். டிக்கெட் வந்து 34 ரூபா, 36 ரூபா டிக்கெட்டு. ஏன் இப்படி வளர்ற? டெய்லியும் வந்து அவன் என்கிட்ட 4 ரூபா ஆட்டையை போட்டே இருந்தான். டெய்லியுமே நானும் ஒரு மாசம் சில்லறவன் கேட்டே இருந்தேன். அந்த பேலன்ஸ் அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோத்திங்க நினைக்கிற ஒரு மாசம் பஸ்லயே உட்காந்து இப்ப தரியா இல்லையா 2 ரூபா கொடு நான் போறேன், 2 ரூபா கொடு நான் போறேன், 2 ரூபா கொடு நான் போறேன். இல்லைன்னா எனக்கு ஒரு மாசம் வந்து சார்ஜ் போடு. அவன் தரணும்னு சொல்ல அதுக்கு நான் அன்னைக்கு ஃபுல்லாவே காலைல 8 மணிக்கு சண்டை பஸ் ஏறினவன் 10 மணி வரை அவன்கிட்ட சண்டை போறேன். என் ஸ்டாப்பே வந்து 2ஆம் ஸ்டாப் தான். போயிட்டு அவன் இங்க இருந்து போனவன் நான் ஸ்டாப்ல இறங்காம தள்ளி போய் இறங்குறேன். என்னது இது வேற ஒரு மாதிரி இருக்கு? இறங்கி சண்டை போட்டு அவன்கிட்ட விவாதம் பண்ணி அந்த காசை ஒரு மாசம் காசை வாங்கிட்டு ஒரு டைம் வந்தேன். ஏறின காசு எல்லாத்தையும் எல்லாத்தையும் இந்தாடா போ. ஒரு மாசம் லிமிட் கொடுத்துட்டான். நானும் பஸ்ல வர மாட்டேன், நீயும் பஸ்ல வரான. அதுக்கு நானும் அந்த பஸ்ல ஏறல. அந்த கண்டக்டர் அது வேற பாக்கல. எப்படி வருவா? நான் இதுலயே வந்து ஒரு சம்பவம் பண்ணிருக்கேன். நான் அப்ப ஒரு 500 நோட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டான், நான் பஸ் இங்க வந்துட்டேன். சில்லறை மட்டும் கொடுக்கவே இல்லை. நான் இறங்கிட்டு பார்த்தா அவன் 400 ஆட்டையை போட்டான். அடுத்த நாள் போய் கேக்குறேன், கணக்குல முடிச்சிட்டேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டான். டெய்லி அந்த பஸ். ஓ அது நீதான். இப்பதானே எனக்கு மைண்ட்ல வந்துச்சு, இதே மாதிரி யாரோ நம்ம கிட்ட சொல்லி இருக்காங்களே காசு வந்து நீ வந்து டெய்லி வந்து போய் கழிச்சுக்க அப்படின்னு சொன்னாங்களே. இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குதுனோட இவன் தான் சொல்லிருக்கான். அடுத்த நாள் போய் இன்னும் புது கண்டக்டர், நீ அந்த கண்டக்டர் வரும்போது கழிச்சுக்க என்கிட்ட காசு கறான்னு எனக்கு சாதனை. இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைல டெய்லியும் நம்ம இருக்கிறதே சாதனையா இருக்குது. இந்த மாதிரி டைலாக போட்டுருவாங்கன்னு நினைச்சேன் நானு. நிறைய இப்பதான் ஒரு 2-3 இது வந்துருச்சு தொடர்ந்து. காதல சாதனை அதுலலாம் நமக்கு வராது. ஜாப் கிடைச்சிருதான் அது ஒரு சாதனையாவே நான் பாக்குறேன். அப்ப அந்த டைம்ல வந்து வேலை கிடைக்காம நம்ம வீட்லயும் ஒரு ப்ரெஷரு. நீ வீட்லயே தானடா இருக்க, அதானே என் பிரச்சனையே. ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு, ஆனா அது நம்ம ரிலேட்டடா இல்ல. அது வந்து ஒரு சின்ன ஒரு குறையா வந்து இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம அதை வந்து என்ன ஜாப் இருந்தாலும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிச்ச ஜாப் வந்து கிடைச்சது. ஸோ அப்ப அது எனக்கு பிடிச்ச ஜாப் வந்து கிடைச்சதே எனக்கு ரொம்ப சாதனையா நினைக்கிறேன். தோல்வி முயற்சி பண்ணாம இருக்கிறதா தோல்வி. எப்படி என்னன்னா அப்ப வந்து டிராயிங்லாம் நான் நல்லா வரைவேன். நானே ஒரு ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு நீயே நினைச்சுக்கிட்டேன். இன்னொரு ஸ்கூலுக்கு 2 பேரும் கூப்பிட்டு போனாங்க, நானும் இன்னொருத்தனும். அங்க போயிட்டு பார்த்தா வரையறதுக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒருத்தர் தான் வரணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனை செலக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. கடைசியில என்னை வெளியே உட்காந்துட்டாங்க. அன்னைக்கு பார்த்தா நான் மட்டும் இல்ல, நிறைய ஸ்கூல்ல இருந்து என்னை மாதிரியே நிறைய பேர் எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க. சரி நீங்க தான் சும்மா தான் உட்காந்துக்கிறீங்க, அப்படி ஓரமா உட்காந்து நீங்க எல்லாம் வரைங்க அப்படின்ட்டாங்க. நாங்க படம் எல்லாரும் ஒரு 10-15 பேர் வெளியே உட்காந்து வரைகிறோம். பிரேக் டைம்ல ஒரு பசங்க வந்துட்டு போறவங்கன்னா நீ நல்லா வரையறப்பா, நல்லா வரைகிற, வெரி குட்ரா, கை கொடு, இவனையா உள்ள அப்படின்லாம் கேட்டிருந்தானுங்க. அதை வந்து எனக்கு ஒரு தோல்வியா பாக்குறேன். நான் போயிருந்தேன், ஆனா அவன் பிரைஸ் வாங்கல, நான் போயிருந்தா வாங்கியிருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். புடிங்கிருப்ப. அதுதான் தோல்வியா பாக்குறேன். இன்னும் இருக்குது கேட்க முடியல. கடைசி ஓம் சிவா சிவா. ஓகேவா சொல்லணும். எல்லா இடத்துலயும் ஒரு காதல் வந்திருக்கும். எல்லாத்துலயும் இல்ல, எந்த கார்டு வந்தாலும் அதுக்கு ஒரு டெம்ப்ளேட். காதல் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அதை பொண்ணு ப்ரப்போஸ் எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்றேன். ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல போயிட்டு நான் 100 பொண்ணுங்க முன்னாடி போயிட்டு அந்த பொண்ணை நான் லவ் சொன்னேன். லவ் சொன்னேன்னே சாலுமா எதுக்கு இப்பவே கால்ல வந்துக்கிட்ட, அதெல்லாம் மேரேஜுக்கு பின்னால வந்துக்கலாம்டா டார்லிங். அதான் ஃபர்ஸ்ட் காதல். அவ்வளவுதான். அவ்வளவுதானே. அடச்சே சப்புன்னு போயிடுச்சே.
வேற கார்டு வேணுமா? வன்மம். கக்குடா கக்கு. நாயில் என்னது கக்கிட் பேசு. நான் வன்மம் வச்சிருக்கிறது சொல்லணுமா இல்ல மத்தவங்க? நீங்க யார் மேலே வன்மம் சொல்லுங்க. யாரா வேணாலும் வைக்கலாம் சார். இல்ல வன்மம் பெருசா யாரு மேல இருக்க போகுது, அந்த நாய் மேலதாங்க இருக்கு. வன்மம் நான் வந்து அதிகமா இது பண்ணதில்லை. நம்ம மேல காட்டின வன்மம் வந்து எங்களுக்கு கொஞ்சம், அதாவது நம்ம சும்மா வந்து விளையாட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்போம். அவங்க வந்து வன்மமா வச்சிருந்துருக்காங்க. ஆனா நாங்க வன்மமா நினைச்சு அவங்கள ஹர்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் வந்து 1% கூட அந்த மாதிரி நினைச்சு பண்ணதில்லை. நாங்க சும்மா ஜாலியா பேசிட்டு இருப்போம். அது வந்து இவங்க நம்மளே தான் சொல்றாங்க போல இருக்கு. நான் சேர்த்து வச்சு இது வன்மம் லிஸ்ட் 1 10 20 என்னடா என்ற திருப்பி கொடுக்கணும் இல்ல, அப்படியே சேர்த்து வந்து வச்சு ஒரு நாள் வந்து ஒரு கக்கிடுவாங்க. அதாவது நாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கவே மாட்டோம், போயிட்டு மந்திர ஜாதி தேடல். அவன் ஆளை தேடிட்டு இருக்கேன். நீங்க என்ன தேடிட்டு இருக்கேன்னா, நம்மளுக்கு வந்து இப்ப கடைசியா இருந்த இடம் ஜாப் ரிலேட்டட் இடம் எதுவும் அமையல ஒழுங்கா. இதுக்கு மேல போற இடம் கொஞ்சம் நல்லா அமைஞ்சா நடக்கும். அதுதான் தேடிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இன்னொன்னு வந்து சொல்லிக்கிறேன். ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு யாராச்சும் ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட் வேணும்னா கீழே வந்து மெயில் ஐடி தரேன், அதில் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட் பண்ணி தரோம். என்ன மாதிரி வீடியோ வேணாலும் லோ காஸ்ட்ல அதை வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. இதுதான் என்னோட தேடல். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஒரு இது சொல்லுவாங்க, ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஏதோ சொல்ற மாதிரி மறந்து போச்சே. சரி இப்போ முடிச்சுக்கலாம். அப்படியே அவ்வளவுதான் முடிக்கிறதுல ஒரு மோட்டிவேஷன் போட்டலாம் அப்படின்னு. ஈவன் வரலாறோட பார்ட் இதோட முடியுது. இதுக்கப்புறம் வரணும்னா ஏதாச்சும் இந்த வீடியோ நல்லா போச்சு மறுபடியும் சொல்றேன். இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா பார்ட் 3 இதை விட எக்ஸ்ட்ரீமா எடுத்துட்டு வர போறோம். இதோட பெட்டரா கொண்டு வர ட்ரை பண்றோம். முன்னொரு வீடியோல பார்ப்போம். உங்களுக்கு ஒரு பாய். பொண்ணு இறக்குறதுனா அவன் பொண்ணா மாறி வருவான் அடுத்த வீடியோல. பாம்பேக்கு போயிட்டு வந்துருவான். பாய்.